ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜேகேவோட எஃப்எஃப் இருக்குல்ல, ஜேடிஎஸ், அதோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, ஒரு பக்கம் ஜேகே நீங்கள் உங்கள் மனசில் ரொம்ப மனசு பூரா அவன் தான், மனசுலேயும் அவனை ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வச்சுருந்துருப்பீங்க, ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிஜத்தில் பார்த்தா அவன் ரொம்ப மோசமானவன். இன்னொரு பக்கம் லியானை உங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினச்சிருப்பீங்க. அவன் என்னென்னா அதுக்கும் மேலே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். உங்களை கூப்பிட்டு இவன் கூட இப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு விட்டுட்டு போயிட்டானே. அதனால் 2 பேர் மேலேயும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உங்கள் மனசு உடஞ்சி போச்சு. 2 பேரையும் நினச்சி இவ்வளோ கேவலமாக இருப்பாங்களா யாராச்சும் அப்படிங்கிற மாதிரி. அதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க, தேமி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் அழுததோடு தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஜேகேவும் பார்த்துட்டு எவ்வளோ அழுவணுமோ அழுதுக்கோடி, எனக்கு கடுப்பாக தான் ஆகுது, எனக்கு எப்போ பாரு எனக்குன்னு வரவளுங்க எல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, எவ்வளாச்சும் அழுவாமல் வரீங்களாடி? நீங்கள் பாருங்கள் ஜேகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லைங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கங்க. என் ஃபேமிலிலாம் இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு கேள்விப்பட்ட எல்லாருமே இறந்துருவாங்க. ஜேகே ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் தப்பு ஜேகே. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட மட்டும்தான் இந்த மாதிரி நான் பண்ணணும், கண்டவங்க கூடயும் பண்ணக்கூடாது. ஐயோ, நீ சொல்கிறது எனக்கு புரியுது சொல்லலாம், ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் இது பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப கெட்டவங்களாம் இல்லடி, அதுக்காக என்னை ரொம்ப தப்பாக நினச்சிடாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே பேசுகிறதே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவருக்கு என்ன வேணும் என்கிட்டேருந்து, இப்படி நடந்துக்கிறாரு? என் மனசில் எப்படி ஒரு இடத்துல உங்களை வச்சுருக்கேன் தெரியுமா ஜேகே? ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமானவரா? உண்மையாக இப்படி லவ் பண்ணியிருந்தேன். எனக்கு புரியுது. ஆமாம், உன் பேர் என்ன சொன்னால்? வயன். வயன், இங்கே பாரு, என்கிட்ட ஒரே ஒரு குட் ஹேபிட் இருக்குது. என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணேன், மறுபடி உங்ககிட்ட வரவே மாட்டேன். 1. 2வது என்னென்னா, நீ என் கூட ஒரு நைட் ஸ்டே பண்ணனா உன்னோட ஏதாச்சும் ஒரு ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ எதை வேணாலும் விஷ் பண்ணி கேட்கலாம், கண்டிப்பாக நான் அதை நிறைவேற்றி வைப்பேன். நீ எது வேணாலும் கேளு, ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்னை டச் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்புங்க. இந்த மாதிரிலாம் கடுப்பேற்றுற மாதிரி பேசாத. அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஃபேண்டஸியாக ஏதாவது பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு கேளு. அதெல்லாம் வேணால் ஓகே. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன்னு. உன்னை நான் ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஒரிஜினல் ஹேண்ட் எப்படி இருக்கும் நான் நீ வாழும்போதே காட்டுறேன், ஓகேவா? ஒத்துக்கோயண்டி, நான் அப்படி கெஞ்சுற ஆளே கிடையாது. அது என்னவோ தெரியல, உன்னை பார்த்ததுக்கப்புறம் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான். அதுக்கப்புறமும் நீ ஒத்துக்கலன்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் ஆக்ஷனில் இறங்கிடுவேன். அப்புறம் நீ என்ன தப்பு சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் ஏன் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்? நான் இது வரைக்கும் லியான் கூட்டிகிட்டு வந்த எல்லா கேர்ள்ஸும் மணிக்காக வந்தவங்க, பணத்துக்காக தான் அவங்களாம் வந்தாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ சம்திங் ஸ்பெஷல். நீ ஏன் அப்படி தெரியலன்னு கூட எனக்கு தெரியல. இது உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு லவ் மேலே நம்பிக்கையே கிடையாது. லவ்னு ஒன்று இல்லவே இல்லை, என்னோடய டிக்ஷனரியில் லவ்ங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. இது பாருங்க ஜேகே, உங்களுக்கு வேணா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் எனக்கு ஃப்யூச்சரில் வர ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். உடனே ஜேகே அவளை பார்த்துட்டு, அதுக்காக என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி, எனக்கு மேரேஜ்லலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னை டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் போகிறதுக்கு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன். நீ இன்னும் எனக்கு கோவம் தான் வர வைக்கிறேன். ஜேகேவும் வயனும் கொஞ்சம் க்ளோஸாக தான் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ உடனே ஜேகே இன்னும் க்ளோஸாக கிட்ட நடந்து வராரு. வயன் உடனே பின்னாடி தள்ளி போயிட்டே இருக்கா. என்ன ஜேகே,
ஏன் இப்படி பக்கத்தில் வரீங்க? நல்ல வேலை எங்கே போயிட்டு இருக்கா? இல்லை வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு வேலை இருக்குது. நெல்லடி நெல்லடி, இதுக்கு மேலே பின்னாடி போயிட்டு இருந்தால் கீழே விழுந்துடுவார். இதுக்கு மேலே நம்ம இதே மாதிரி இவகிட்ட சாஃப்டாக நடந்துக்கிட்டா இவங்க ஒத்துக்கு போகிறது கிடையாது. நம்ம எப்பவும் போல நம்ம ஸ்டைலில் இறங்கிட வேண்டியதுதான். அப்போ உடனே ஜேகே வயனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வயன் கத்திக்கிட்டே இருக்கா, வேணாம் ஜேகே, தப்பு பண்ணுறீங்க நீங்கள், ப்ளீஸ் வேணாம், நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுடுங்க. இங்கே பாரு வயன், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும், நீ என்னோட ஃபேன் தானே, அப்புறமும் ஏண்டி நடிக்கிற? என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி என்னை பார்த்துட மாட்டோமா, என்னை டச் பண்ணிட மாட்டோமா அப்படின்லாம் ஏங்கியிருப்ப தானே? அதெல்லாம் இப்போ நடக்க போகுதுடி, சந்தோஷம் தானே பண்ணணும். ஏன் கத்துற, ஏன் அழுவுற, ஏன் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணுற? எனக்கும் ஆசை தான் உன் பெர்மிஷனோட ஒத்துக்கிட்டு சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் தான் இப்படி கேட்டால் ஒத்துக்குவா? நானே ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் தாண்டி. ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேன்ல, சரி கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜேகே என்ன சொல்கிறீங்க? என்ன இது தெரியாத மாதிரி கேட்குறேன், எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஒன்றுமே தெரியாமல் இருக்கே. சொல்லலாம் இப்படி பேசிக்கிட்டே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு உடனே அவங்க கையெல்லாம் பிடிக்கிறாரு. அதுக்கே நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜேகே ஜேகே ப்ளீஸ் விட்டுருங்க, இதெல்லாம் தப்பு, வேண்டாம் வேண்டாம் ஜேகே ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேண்டாம். இப்போ நீ இப்படிலாம் கத்தனை மட்டும் நான் என்ன நல்லவா போகிறேன், இங்கேயும் நீ தப்பிச்சு போக முடியாது சொல்லுவோம். ஜேகே உடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வேண்டாம் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயங்கி விழுந்துடுறீங்க. அப்படின்னாலேயே அவர் மறுபடியும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு மயக்கமாக தான் இருக்குது. கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியல, ஒரு மாதிரியே தெரியுது உங்களுக்கு. பாதி மயக்கம்னு சொன்னால அந்த மாதிரி இருக்கீங்க. அப்போ கூட ஆனால் அவர்கிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாரு, ரொம்ப அப்சஸ்டாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்க அழகாக இருக்கா, சும்மா சொல்கிறேன் சண்டை ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த ஷாலை எடுத்து தூக்கி போடும்போது நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறீங்க, வேண்டாம் ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவரும் கொஞ்சம் லைட்டாக ட்ரக்ஸ் எடுத்திருப்பாரு. ரொம்ப அதிகமாக எடுத்துருக்க மாட்டார், கொஞ்சமாக தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ஸ்டெடியாக தான் இருக்கார். உங்களுக்கு தான் நிறைய இன்ஜெக்ட் பண்ணியிருப்பார், உங்களுக்கு தான் அதனால இன்னும் சரியாக தெரியல. இப்படி இன்ஜெக்ஷன் போட்டு அடங்குறாளான்னு பாறேன், அப்பயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பழிச்சுன்னு அடிச்சிடுறாரு அவங்கள. நீங்கள் அப்படியே படிக்க ஜேகே ப்ளீஸ். அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ஜாலியாக அவருக்கு என்ன மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் அவர் கூட இன்டிமேட்டாக இருக்காது. போகாதவங்களுக்கு மூவியெல்லாம் வேறு பார்த்துட்டு அது மாதிரிலாம் வேறு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப பாவம், உங்களால் சுத்தமாக முடியல. அவர் வந்து உங்களுக்கு பெயின் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த ட்ரக்ஸே கொடுத்துருப்பாரு. அது கொடுத்துமே உங்களுக்கு அவ்வளோ பெயின் வந்து ஃபீல் பண்ண முடியுது. வேறு நீங்கள் வலிக்குதுன்னு கத்தும் போதெல்லாம் அவருக்கு மூடி ஸ்பாயில் ஆகுதுன்னு உங்களை அடிக்கிறாரு. நீங்கள் அதுவும் தாங்க முடியாமல் இதுவும் தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி அப்படியே நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது. உங்கள் கண்ணீர் வந்து நிற்கவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 5 ரவுண்டு கிட்ட போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் அவர் நோட் பண்ணுறாரு, ப்ளீடிங் வந்து ரொம்ப ஆகிட்டே இருக்கும். என்ன இந்த அளவுக்கு ப்ளீடாகும்? ஃபஸ்ட் டைம் ஓகே தான், ஆனால் அதுக்காக கொஞ்சமாக தானே ப்ளீட் ஆகணும், ஏன் இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அவர் நிமிர்ந்து உங்கள் ஃபேஸே பார்க்குறாரு. நீங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை, நீங்கள் ரொம்ப மயக்கத்தில் இருக்கீங்க. என்ன
அப்படின்னு சொல்லிட்டு, ஏ வாயன் இந்திரி, ஏ வாயன் கேட்குதா இல்லையா உனக்கு அப்படின்னு அவங்க தட்டி எழுப்புறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ப்ளீடிங்கும் ரொம்ப போய்கிட்டே இருக்குது. அப்புறம் லைட்டாக அவருக்கு பயம் வருது. என்ன பண்ணுறது இப்போது? டாக்டருக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாரு. அவங்க ஜேகேயோட ஃப்ரெண்டு தான், ஒரு லேடி டாக்டர். உடனே அவங்களும் வராங்க. டாக்டர் உடனே கிளம்பிட்டுருக்காங்க அவங்க வீட்லேருந்து. டாக்டரோட ஹஸ்பண்ட் என்னாச்சுமா, எங்கே போகிற? இல்லைங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். என்னாச்சு? இல்லை, ஒரு எமர்ஜென்சி, ஜேகே கால் பண்ணியிருந்தான், நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். ஒரு வேளை முழிச்சானா நான் மில்க் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன், அதை அவனுக்கு கொடுத்துடுங்க. நான் இப்போ வந்துடுறேன், ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டாக்டர் வரும்போது காரில் யோசிச்சுட்டே வராங்க. இவனுக்கு இதே வேலையாக இருக்குது, எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறான். அப்புறம் கால் பண்ணி என்னை நடுராத்திரி 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றான். என்ன பண்ணுறது இவனை அப்படின்னு திட்டிகிட்டே வராங்க. டாக்டர் ஜேகேயோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஜேகேயோட சிஸ்டர், அதாவது ரிலேட்டிவ் சிஸ்டர் அந்த மாதிரி. டாக்டரும் வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே உடனே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்டர் வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்றான். டாக்டரோட பேர் அஸ்மிரா. வா அஸ்மிரா, உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, சரி என்னாச்சு ஜேகே, ஏன் இந்த நைட் டைமில் கூப்பிட்ருக்க அப்படின்னோடனே, மேலே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க போகும்போதே பார்க்குறாங்க, வீடே கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிடக்கு. என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கேட்காத, உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு போனோடனே அந்த பொண்ணு சும்மா மேலே வெறும் பெட்ஷீட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா பண்ணியிருக்க, மிருகமா ஜேகே நீ, கொஞ்சம் கூட மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னா, பெட்ஷீட்லாம் ஃபுல்லாக கிடையாது, ஜஸ்ட் சும்மா ஒரு டவல், அவனோட டவலை வச்சு கவர் பண்ணியிருப்பான். அது எவ்வளோ கவர் பண்ண முடியும், கொஞ்சம் தானே கவர் ஆகிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கை கால் எல்லாமே தெரியுதா, அதை பார்த்துட்டு தான் அவங்க அதிர்ச்சியாகி அப்படி கத்துறாங்க. சரி ஜேகே, நான் வெளியே போ, நான் செக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். இல்லை அஸ்மிரா, நான் இங்கேயே இருக்கேன். ஏன்டா இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, மறுபடியும் பார்க்கணுமா? வெளியே போடா. கோவமாக வருது ஜேகே, எனக்கு ஒன்று பார்த்தாலே, எரிச்சல் பண்ணாத, வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, டாய்டே வெயிட் பண்ணுறேன், பார்த்துட்டு சொல்லு, சீக்கிரம் சொல்லு என்னாச்சு, வெளியே போடா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் போயிடுறாரு. வெளியே போக போகிறாரு. அப்போ உடனே டாக்டர் அவரை நிப்பாட்டுறாங்க. ஜேகே, சொல்லு அஸ்மிரா, என்ன வேணும்? அந்த பொண்ணோட பேர் என்ன? வாயன். சரி, நீ வெளியே போ. இருக்காடி கூப்பிட்ட, வெளியே போடா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் போயிட்டாரு. அப்புறம் உடனே அவங்களும் அந்த டவலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. மூஞ்சிருக்காண்டா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, உயிர் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவங்களை கூப்பிட்டு பார்க்குறாங்க. வயன் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு கான்ஷியஸே இல்லை. அப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகே கூப்பிட்டு, ஜேகே சொல்ல அஸ்மிரா, என்ன வேணும்? கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வா. என்ன ஹாட் வாட்டரா? டேய் எடுத்துகிட்டு வாடா, நீ தானே இதெல்லாம் பண்ண? ஆமாம், அப்போ அதையும் பண்ணு. நான் ஏன் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வரணும்? என்னாலாம் முடியாது. இங்கே பாரு ஜேகே, ஒழுங்கு மரியாதை போய் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வா. அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்கா, உன்னால் ரொம்ப பிளட்டு லாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணு வேர்ஜன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? நீ சொல்கிறது கரெக்டு தான், அவள் வேர்ஜன் தான். அதுவும் இல்லாமல் என் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப், டேய் நீ ஸ்டாஃப் மேலெல்லாம் கை வைக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன இந்த பொண்ணு மேலே? இல்லடி, எனக்கு தெரியாது, எல்லாம் லியான் பண்ண வேலை. அந்த லியான் பரதேசி தான் வேறு எவ்வளோ கிடைக்கலன்னு இவ்வளோ கூப்பிட்டு வந்துட்டான். இவன் இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், ஏன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான். எனக்கு தெரியாதானா, லியான் தானே ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். நான் தான் அந்த பக்கமே போக மாட்டேன், அதனால எனக்கு தெரியல. என்னன்னு தெரியலடி, ஏதோ பண்ணிட்டேன், ஆனால் மனசு கேட்கல. நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இருந்தாலும்
ஸ்டடி வெல். ஜேகே, நான் ஒன்று சொல்லட்டுமா? தப்பாக நினைக்க மாட்டேன். சொல்லு அஸ்மிரா. நீ ரொம்ப நல்லா வந்தாண்டா. ஆனால் நீ இந்த ட்ரக்ஸ் மட்டும் எடுக்காமல் இருந்தனா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் உலகத்திலே கிடையாது. ஏன்னா நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற. உன்னால் எத்தனையோ குடும்பம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தயவு செஞ்சு ட்ரக்ஸை மட்டும் விட்டுடுடா. இங்கே பாரு அஸ்மிரா, தயவு செஞ்சு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் இனிமேல் என் வீட்டு பக்கம் வராத. நான் இப்போ கூட உன்னை கூப்பிட்ருக்க மாட்டேன். இவளுக்காக தான் கூப்பிட்டேன். வேறு எந்த டாக்டரும் இப்போ வந்தாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணாத, ஓகேவா? சரி, ஓகேடா. நீ போய் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வா. சீக்கிரம் போ. இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு ஒரு டவலும் எடுத்துகிட்டு வராரு. வந்த உடனே அஸ்மிரா வந்து க்ளீன் பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. எது, நான் க்ளீன் பண்ணணுமா? நான் ஜேகேவே க்ளீன் பண்ண சொல்கிறேன். ஜேகே அசிங்கமாக ஏதாவது சொல்லிடுவேன். இதெல்லாம் மட்டும் உன்னால் பண்ண முடியும், க்ளீன் பண்ண முடியாதா? சரி சரி கூட பண்ணுறேன். ரொம்ப தாண்டி மிரட்டுற. ஜேகே, சொல்லு அஸ்மிரா. ஏண்டா, நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். இப்போ நான் சொன்ன உடனே அடுத்த பேச்சு பேசாமல் அவளுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருக்க. என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? எனக்கு மட்டும் என்ன இன்னைக்கு க்ளீன்லாம் பண்ணணும்னு ஆசையாக என்ன என்னன்னு தெரியலடி. என் மனசு இவளை பார்த்து அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. சொல்ல தெரியல எனக்கு. ஜேகே, நீ அப்போ லவ் பண்ணுறியாடா? சி அந்த கருமெல்லாம் கிடையாது. கருமை லவ் பற்றினா பேசாடா, ஓகே? அஸ்மிரா, நீ எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டு இப்போ என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுதா? நீ டாக்டர் தானே, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தானே உன்னைக்கு கூப்பிட்டேன். நீ ட்ரீட்மெண்ட் பார்க்காம இன்னும் சுடு தண்ணி போடுறா அவளுக்கு தொடச்சி விடுன்னு என்ன வேலை வாங்கிட்டு இருக்க? அப்புறம் நீ என்ன தாண்டி பண்ணுவ? நீ முதல் க்ளீன் பண்ணி முடிடா. எவ்வளோ ப்ளட்டாக இருக்குது பாரு. இதெல்லாம் நீ பண்ணது தானே. க்ளீன் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி அவரை முடிச்சிடுறாரு. க்ளீன் பண்ணும்போது தான் அவரே எல்லாத்தையும் கிளியராக பார்க்குறாரு. அவர் கொஞ்சோண்டு ட்ரக்ஸ் எடுத்திருந்தார்ல, அந்த போதையும் இப்போ தெளிஞ்சிருக்கும். இப்போ தான் நல்லா கவனித்து பார்க்குறாரு. உங்களை அவ்வளோ கீறி வச்சுருக்காரு, கடிச்சு வச்சுருக்காரு. நிறைய ஹிக்கி, அப்புறம் நிறைய வைப்ஸ் எல்லாமே இருக்கும் உங்கள் உடம்பு ஃபுல்லாக. முக்கியமாக உங்கள் செஸ்ட்டுனா ரொம்ப புண்ணாக ஆயிடுச்சு. உங்களோட தைஸ்லலாம் அப்படி கடிச்சு வச்சுருக்காரு. உங்கள் ஹிப்பு, உங்கள் நெக்கு எல்லா இடத்துலையும் நிறைய லவ் வைப்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அஸ்மிராக்கே ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணி விட்றாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏன் இப்படி நிற்காம ப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு அஸ்மிரா கிட்ட. அப்புறம் அஸ்மிரா சொல்கிறாங்க, டே, ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே. நீ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி மறுபடியும் பண்ணிகிட்டே இருந்திருக்க, கேப்பே விடாமல். எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் அடுத்த ரவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நான் ரெஸ்ட்டே கொடுக்கலடி. ஏன்னா மனுஷனா நீ காம பிசாசாடா நீ? ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சம் கூட உனக்கு அறிவு கிடையாது இல்லை ஜேகே? ஒரு பக்கம் அஸ்மிராவுக்கும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. நாளைக்கு உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு இவன் மோசமாக பண்ணி வச்சுருக்கான். அஸ்மிரா அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இனிமேல் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ போகிறேன்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குடா. நான் நினச்சது கனவாக இல்லாமல் நினைவாகணும். நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு கூட நீ சேர்ந்து வாழணும் ஜேகே. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இவனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வச்சுருங்க காட் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஜேகேவோட மைண்டில் உங்கள் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது லவ் அப்படின்லாம் அவருக்கு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த லவ்வெல்லாம் நம்புகிற ஆளே கிடையாது. ஒரு வழியாக டாக்டரும் உங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு, சரி ஜேகே பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். அப்புறம் மறந்துடாதடா, முக்கியமாக அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடு. இப்படியே போட்டு வச்சுருக்காதா, ஓகேவா? அப்புறம் மறுபடியும் அவளை அப்படி பார்த்துட்டு எனக்கு மூடாயிடுச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு திருப்பி கால் பண்ணோம். நான் சாவடிச்சிருவேன், ஒழுங்காக பார்த்துக்கோ. சரி முன்னாடி அவ்வளோ கேவலமானவும் நினச்சிட்டேன் நீ. இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டேன். நீ அப்படி பண்ண வேறு நினச்சி பார்ப்பியா? ஒழுங்காக கை கால் வச்சுட்டு சும்மா இருடா. இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணால் அவள் செத்துருவா. ஒரு 1 மந்த்துக்கு அவள் பக்கத்துலேயே போகாத, ஒழுங்காக பார்த்துக்கோ.
ஆமாம் அஸ்மியா, நீ என்ன அவளை என் பொண்டாட்டின்னு நினச்சியா? இன்னும் 1 மாதத்துக்கு கிட்ட போகாத, பத்திரமா பார்த்துக்கோங்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் அட்ரஸ் என்னன்னு கேட்டுட்டு அவளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் அவள் ரூம்மேட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் ஏன்டி அவளை பார்த்துக்கணும்? எப்படியோ யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போ உடனே ஜேகே அஸ்மியாவை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு அவரும் மேலே வராரு. மேலே வந்து பார்த்துட்டு, அஸ்மியா இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் போட்டு வர சொன்னால, இவளுக்கு கேட்க மாதிரி இங்கே ட்ரெஸ் இல்லையே. நான் வேறு அவசரத்தில் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டேன். இவள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கோவத்தில். சரி விடுதா ஜேகே, இவள் ட்ரெஸ் இல்லைன்னா என்ன, நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு விடுவோம், இப்போதைக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு நல்லா உங்களுக்கு கவர் பண்ணி விட்டுட்டு, இன்றைக்கி நைட் நீ இங்கேயே தூங்கு, ஏன்னா உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு இந்த லியான் பரதேசிக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டான். நாளைக்கு காலைல கொண்டு போய் அவனை விட சொல்லிடுறேன், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பக்கத்துலேயே படுத்து தூங்குறாரு உங்களை பார்த்துக்கிட்டே. இதோட நான் இந்த எபிசோடை எண்ட் பண்ணிக்கிறேன்டா. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்டா, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய ஸ்டோரி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா, எப்படி இருக்குது, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கடா. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டோரி யோசித்து எடிட் பண்ணி போடுறேன். எதுவுமே தெரியல எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் தெரியல, பிடிக்கலன்னு தெரியல, வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்கு கூட யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை பண்ணுறோம், அதை யாருமே அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து ஆர்மிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். ஆனால் எனக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கவே இல்லைடா. கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அதுவும் ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் ஒரு வீடியோவுக்கு கூட கமெண்ட் வர மாட்டேங்குது. இது வரைக்குமே ஒரு 2 பேர் தான் எனக்கு கமெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சாரிடா, நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா. எனக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதான் கேட்டேன்.